நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். நீ இந்த தெருமுனையில் இளநீர் வெட்டுறது தானே? நல்லா பார்த்து பேசுங்க. அவங்ககிட்ட பெரிய பொருள் ஒன்று இருக்கும். இந்த ஆர்த்தியா குண்டாய் வந்துருக்காங்க. ஆர்த்தி இல்லை பாரு. உன் பேர் சொல்லுமா? அவர் தெரியல. என் பேர் வித்யுலேகா. என்ன வித்தல்னா பரவாயில்லக்கா. பார்த்து ஓஹோ, இளநீர் வெட்டுறவன் ஈக்குவலா நுங்கு வெட்டுற வேற. அவர்கிட்டயும் ஆர்வம் இருக்கும். பார்த்து பேசுக்கா. ஏய், போகில கொளுத்தி போட்ட டயர் மாதிரி இருக்கிற நீ யோகியா? தோட்டா கவுத்தி போட்ட கூஜா மாதிரி இருக்கிற நீல ராஜாவே. டேய் வானா என்னத்தா குத்த வானான்ற? தோட்டா வாய் உதாரு. வாய் வந்துருந்தா டாக்டர் பாரு. ஏரியால என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும். தூக்குன்னா எல்லாமே தெரியும். இறங்கி விடு. ஏரியால ஒத்தனை விட மாட்டேன். ஏரியாலே விட்டது இல்ல. ஆனா டேய் பாசியே டாப்போட்டு கூப்பிட்ட பத்தியா நீ? சாரி பாஸ். ஆமா, எங்கடா பணம்? நான் 10 நாள் வரை பேங்க் திருட போனால உங்க ஒரே கூட்டம். ஐயோ, ஏழை நான் கொள்ளையடிக்க வந்தேன்டா அப்படின்னு சொன்னா எவனா இருந்தாலும் கியூல நின்றா அப்படின்னு சொல்லி டோக்கன் குடுத்துட்டான். பாருங்க 1000 நம்பர். டோக்கன் நம்பர் 1000மா? அத கூட செல்லாதாண்டா உனக்கு குத்துக்குறாங்க. ஐயோ. ஆனா ஒண்ணு, நம்ம மூளையை நம்பினோம்னா நம்மளுக்கு அம்மா உணவகத்துல கூட சோறு கிடைக்காது. அது நம்ம கரெக்ட் தான்டா அப்பா. அதனால நம்ம யார்ட்ட ரோசனை கேட்போம். யார்கிட்ட இருந்த ரோசனையை கேட்போம்? பாலாஜி கிட்ட. அவர்கிட்டயா? டேய் மோப்ப நாய் கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்க மிளகா பொடி போடுனா போலீஸே கண்டுபிடிக்க மேப் போட்டு வர்ற அவரு. வணக்கம் தல. வணக்கம் தல. நம்ம மகேஷன் எப்பா அவர் வச்சு பப்ளிக்ல பர்ஸ் கூட அடிக்க முடியாதா? கரெக்டா கை வைக்கிற நேரத்துல அட்ரா அட்ரான்னு கத்தி காட்டி குத்துருவாரா. அப்ப நம்மளுக்கு சோறு கிடையாதா? பசிக்குதுடா. ஏய் பாஸ், இது மாதிரி கவலை. நேத்து ஒரு படம் பார்த்தேன். அதுல செம்ம சீனு. அப்ப மஜாதான். டேய் நான் பார்த்தது தமிழ் படம்டா. அப்ப டயலாக் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஐயோ டேய் நான் பார்த்தது பழைய படம்டா. நீ வேற என்கிட்ட புது படம். ஐயோ தெய்வமே, நான் அதான் சொல்லடா. நான் பார்த்த படத்துல ஒரு கட்டல் சீனு. அப்பதான் முடிவு பண்ண நம்ம அத்த தொழிலே கட்டலு. அப்ப நம்ம தங்க பிஸ்கெட் கறக்க போறோமா? இங்கவே பிஸ்கெட்ல தான்டா கட்ட போறோம். தங்கத்துக்கு எங்கடா போறது? நம்ம குழந்தைய கட்டலாம். குழந்தைய கட்டி எங்க வச்சுக்கலாம்? குழந்தைங்க இடுப்புல வச்சுக்கலாம் பாஸ், ஈஸியா இருக்கும். ஏய், அதாவது நம்ம கத்த போறது குவா கோனோட குழந்தை இல்லடா. நம்ம ஸ்கூலுக்கு போற குழந்தையா கத்த போறோம். ஓகே ஓகே பாஸ். ஸ்கூல் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அந்த குழந்தை பார்த்து அப்படியே வெயிட் பண்ணு. யார் பாஸ் இந்த மேடம்? டேய் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்தி நிக்குது. இதானே நம்ம கத்த போற குழந்தை. இது குழந்தையா? நீ என்ன பண்ற? பேச்சு போட்டு அந்த குழந்தை அப்படியே கட்டிரு. ஓகே பாஸ். ஹாய் பாப்பா. ஹாய் தாத்தா. பாஸ் இந்த பாப்பா என்ன தாத்தா கூப்பிடுது பாஸ். அது வச்சு தாத்தான்னு சொல்லிச்சு. எனக்கு ஃப்ளோல தான் வருது. போன வேலைய பாடுறா. பாப்பா நீ என் கூட வந்தா பல்லி மிட்டாய், பப்பர மிட்டாய், கடலை மிட்டாய் எல்லாம் வாங்கி தர வரியா? நீங்க என் கூட வந்தா பீஸா, பர்கர், பக்கெட் சிக்கன் எல்லாம் வாங்கி தர வரீங்களா? பாஸ் அந்த பாப்பா என்ன உங்க வீட்டுக்கு சாப்பிட கூடுது பாஸ். நான் போயிட்டு வரட்டுமா? ஆமா உங்களுக்கு என்ன வேணுமா? நீ தாண்டா வேணும். இங்க வா. டேய் நான் உன்னை எதுக்குடா அனுப்புனேன்? பாஸ் போறத பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ, கத்துக்க, அவ்வளவுதான். ஓர் மனிதன், ஒரே மனிதன், பிரம்மாண்டமான வேலை. அவனாடா வாங்க போற ஆள் கத்த போறடா. இல்ல பாஸ் ஒரு கெத்து பொத்துடா. ஹாய் பாப்பா. ஹாய் அங்கிள். பாத்தியா என்ன அங்கிள் சொல்லிச்சு? தமிழ்ல அங்கிள் நான் மாமான்னு அர்த்தம். பாப்பா
என் கூட வரியா உன் நிறைய நான் கேம் சிடி வாங்கி தரேன். அங்கிள் அங்கிள் பாக்ஸிங் கேம் இருக்கா? வாவ், உனக்கு பாக்ஸிங் கேம்னா தெரியுமா? வா ஐயோ பாஸ் என்னாச்சு பாஸ்? பாஸ் என்னாச்சு பாஸ்? டேய், அந்த குழந்தை என்ன போ டொம்முன்னு அடிக்குது. ஒரு வார்த்தை என்னாச்சுன்னு கேட்டியாடா? போச்சா கொஞ்ச நேரம் ஆட்டம் ஆடனா. அது நான் செவிடான உனக்கு இவ்வளவு சந்தோஷம். அப்படி இல்ல பாஸ், இல்ல பாஸ். நடிகிறியா? இல்ல பாஸ். டேய், இந்த பிளான் நமக்கு செட் ஆகாது. அடுத்து பிளான் பி தான். அந்த கட்சி பேங்கடா. பாஸ் ஆ, நீ கொடுத்ததானே? அதேதான். இது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமாடா? குழந்தைகிட்ட போய் வெயி, பாப்பா மயக்கம் போட்டு அப்படியே கத்துன்னு வந்துடலாம். ஓகேவா? போயிட்டு வா, போயிட்டு வாடா. பாப்பா பாப்பா அங்கிள் இந்த கச்சிப்பை வந்து பாரா. இந்த கர்ச்சீஃப் நான் யாருக்கு மோந்து பார்க்கணும்? நீ மோந்து பாரு. டேய், என்னடா சிக்கர் தவன் மாதிரி சீக்கிரம் அவுட் ஆயிட்டு வந்துட்ட. ஐயோ பாப்பா, இந்த கச்சிப்பை கொஞ்சம் மோந்து பாரு. முடியாது போடா. அது ஒண்ணு இல்ல, பக்கத்து குமார் இருக்கிறான்ல, அவன்கிட்ட குத்தா அவன் மோந்து பார்த்தான். அவன் குட் பாய். அங்கிள் நான் குட் கேர்ள், நானும் மோந்து பாப்பேன். மோந்து பாரு, வாசனையா இருக்கும். என்னடா எஃபெக்டே இல்ல, அப்போதைக்கு இவன் கீழே உந்தான். டேய் டேய் யோகி, டேய் எங்க இருக்கு? கணக்கப்பதர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிற. அப்படியா? அந்த அளவுக்கு தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் குத்துனுக்குற. டேய், இதுல குளோரோஃபார்ம் போட்டியா இல்லையாடா? ஓ இதுல குளோரோஃபார்ம் போடணுமா பாஸ்? இது நம்பி பிரயோஜனம் இல்ல. அடுத்து பிளான் சி தான். இங்க பாரு, அழகா தூக்கி மலைகா போட்டுருவோம். நான் என்ன பண்றேன், அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறேன். நீ என்ன பண்ற, அந்த பொண்ணோட காலை பிடிக்கிறேன். பாஸ் அடுத்தவன் காலை பிடிச்சு வாழுங்க அவசியம் இல்ல பாஸ். அடுத்த வேளை சோறுக்கே வக்கீலடா. இங்க வாடா. டேய் சரிடா, நான் என்ன பண்றேன், காலை பிடிக்கிறேன். நீ என்ன பண்ற, கையை பிடிக்கிறேன். சோத்தாங்கய்யா பீச்சாங்கய்யா. மெகந்தியாடா போட போறேன். ஏதோ ஒரு கைடா. பிளானை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நான் என்ன பண்றேன், காலை பிடிக்கிறேன். நீ என்ன பண்ற, கையை பிடிக்கிறேன். அப்ப நானு நீ வந்து பாப்பா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா காமெடி பண்றீங்க. நான் உங்க கூட இருக்கேன். வாங்க அங்கிள். டேய், அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அவங்க அப்பா ஃபோன் நம்பர் வாங்கி வா. ஃபோன் பண்ணி மிரட்டலாம். பாப்பா பாப்பா உங்க அப்பா நம்பர் கொடுக்குறியா? எங்க அப்பா நம்பர் உனக்கு எதுக்குடா? உனக்கு எதுக்குடா? அது இல்லப்பா, உங்க அப்பாவுக்கு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம் தான் பாப்பா. ரீசார்ஜா? இது தட. எங்க டாடி, எங்க டாடி. ஹலோ சார், உங்க பொண்ணு நாங்க கட்டிக்கிறோம். பாஸ் மிமிக்ரி பண்ணுங்க, எல்லாம் அப்பா கிட்ட மாட்டிப்பீங்க. மிமிக்ரி பண்ணா சேதன கிட்ட மாட்டிப்பான்டா. சரி, ஏதோ நீ சொல்ற, நான் பேசுறேன். ஹலோ சார், நீங்க கொடுத்து வச்சவங்க உங்க குழந்தை எங்க வீட்டுல தான் இருக்கு. ஒரு 25,000 கொடுங்க. நாங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நீங்க கொடுத்து வச்சவங்க பையன் கிட்ட கொடுக்கறேன். அட்ரஸ் சொல்லுவா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஓகே ஓகே பாஸ் வீட்டுக்கு வா, ஏடிஎம் கார்டே தரேன்றான். போலாமா? டேய், அதுல காசு இருக்கிறது கட்டத்தை விட கஷ்டமான விஷயம்டா. டேய், காலை கட் பண்றா. அங்கிள் 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 எனக்கு பச்சிக்குது. டேய், குழந்தை பசி இல்ல, பேக்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும். ஆமா பாஸ். பேக்ல இருந்தா நானே சாப்பிட்டுருக்க மாட்டேன் அங்கிள். நம்ப மாட்டீங்களே, நான் ஒரு வாட்டி ரவி கிட்ட இருந்து ரப்பர் தேடுனா, ஒரு வாட்டி சரோஜா தலையில பூ எடுத்து வந்தேன். அதுல இருந்து யாருமே நம்புறது இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய திட்டு கொட்டுன்னு? பேக்ல ஒண்ணும் இல்ல. குழந்தைக்கு வெளில போய் சாப்பிட வாங்கி கொடுத்துறா. அங்கிள் எனக்கு 5 kg மட்டன் பிரியாணி வேணும். 5 kgயா? எல்கேஜி படிக்கிற பொண்ணுக்கு 5 kg பிரியாணியா? வித் லெக் பீஸ். பீஸா? பாஸ் நல்ல வேளை ஆடு முட்டை போடல, இல்ல அதையும் கேட்டிருக்கோம். ஐயோ நான் இன்னும் முடிக்கல. ஏய், 5 கிலோ பிரியாணியே ஒருத்தனால முடிக்க முடியாது பாப்பா. அங்கிள் எனக்கு எனக்கு ஆடு வேணும், குட்டி ஆடு. குழந்தை விளையாடுறதுக்கு ஆடு கேக்குது, வாங்கி. விளையாடுறதுக்கு இல்ல அங்கிள், அந்த ஆட்டுக்குட்டிய தோலை உரிச்சு மசாலா தடவி அதை ஃப்ரை பண்ணி கொடுங்க. சாப்பிடுவேன். பாஸ் தந்தூரி சிக்கன் கேள்விப்பட்டுக்கிறேன், இதுல தந்தூரி மட்டன்லாம் கேக்குது. நானே இப்பதானே அதெல்லாம் கேள்விப்படுறேன். ஒண்ணு வாங்கி கொடுறா, பரவாயில்ல. சொட்டாங்கு வரும்போது 1 லிட்டர் கூல் ட்ரிங்க். ஏன் பாப்பா, சாப்பிட்டு கை கழுவுறியா? இல்ல அங்கிள், அது குடிச்சாதான் எப்ப வரும் உடம்புல எப்ப கேப் வரும்? கம்னிரா, இந்த அம்மானுஷத்தை பத்தி அதிசயத்துக்கு ஃபோன் பண்ணோம். ஹலோ, முன்னாடி நாங்க 25,000 கேட்டோம்ல, இப்ப 50,000. ஹலோ, 25,000 எங்களுக்கு தான். மீதி 25,000 பொண்ணு சாப்பாடு ஆர்டர் பண்ணதுக்கு ஒழுங்கா கொடுத்து விடுயா. உங்க வீட்டுல உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? ஆட் எடுக்கிறாரு. பாஸ் உங்க அப்பா ஆர்டர் எடுக்கறாரா? நம்ம போட்டி சொல்லலாமா? லூஸ் அங்கிள்,
ஆடு எடுக்கிறதுனா விளம்பரம் எடுக்கிறது. உங்க அப்பா விதவிதமா எடுக்கிறாரு விளம்பரம். அத பாத்துட்டு நாங்கெல்லாம் புலம்புறோம். இத பாருங்க, எங்க அப்பாவை கலாய்ச்சிங்க, எனக்கு செம கோவம் வரும். நான் பாப்பா ஓவரா பேசுற, அச்சா ஐயா அம்மான்னு சத்தம் வரும். ஐயோ அடிச்சா ஐயோ அம்மா சத்தம் வரும் சொன்னா ஐயா வருது. டேடி பாப்பா ஒரு நிமிஷம். டேய் அம்மா ஏன்டா குழந்தை கூட சேர்ந்து சேம் கோல் போடுறியா துரோகி? நான் யோகி பாஸ். உன்னெல்லாம் வச்சு ஷோ பண்றேன், நான் தியாகிடா. ஆமா நான் தான் அடி வாங்குறேன்.